ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. என்னடா பிரியாவும் சவுடேஸும் எதுவுமே தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கேம் சேலஞ்ச் தாங்க பண்ண போகிறோம். அதாவது யார் அந்த டம்மீஸுக்கு ஃபஸ்ட்டு சாரீ ட்ரே பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி வீடியோ. யாருன்னு பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேங்க. 3, 2, 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்துடலாம் யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பொம்மைக்கு சாரீ கட்டுவாங்க. இன்றைக்கி பார்த்துடலாம் யார் ஃபஸ்ட்டாக கட்டுறாங்கன்ட்டு. பிரியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சவுடேஸ்வரி என்னமோ ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கட்டுறாங்களோ அதே மாதிரியே ரொம்ப நீட்டாக யார் கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். அழகாகவும் இருக்கணும், ஃபாஸ்ட்டாகவும் கட்டணும். யார் இதில் திறமைசாலின்னு பார்த்துடலாம். முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இப்போது சவுடேஸ்வரி இப்போ நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் சாரீக்கு. பிரியா பார்த்தீங்கன்னா க்ரீனு, ஆரஞ்சுக்கு அப்படியே சூப்பர் கான்ட்ராஸ்டான க்ரீன் கலர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மெட்டீரியல் தாங்க, டிசைன்ஸ் வேறு. அதுக்கப்புறம் கலர்ஸ் யார் இன்னைக்கு வின் பண்ணுறாங்கன்ட்டு. பிரியா பின்தங்கிட்டாங்க. பட்டு எடுத்தது எல்லாம் இப்போ கீழே விழுந்து விட்டது. சவுடேஸ்வரி இப்போ முன்னேறி போயிட்டே இருக்காங்க. கமான் பிரியா, கமான் பிரியா. ஆக்சுவலாக நம்ம ஷாப்பில் ஒரு 6 டம்மீஸ் இருக்குங்க. இவங்க 2 பேர் தான், சவுடேஸ்வரியும் பிரியாவும் தான் 2 சாரீ, 2 எல்லா டம்மீஸுக்குமே இல்லைங்களா? அதனால் ஆளுக்கு இடிச்சிக்காதீங்க, சண்டை போட்டுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் பிளாக் எவ்வளோ சூப்பர் கான்ட்ராஸ்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஹெவி கான்ட்ராஸ்டாக கட்டிகிட்டு இருக்காங்க. நானும் சலிச்சது இல்லைங்கிற மாதிரி பிங்க் வித் கிரீன், இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. பார்த்துடலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. நிறைய இந்த மெட்டீரியல் சாஃப்ட் டிஷ்யூ சாரீ. நிறையா பேர் இது நிற்காதுங்க எங்களால் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு பொம்மைக்கே இவ்வளோ ஈஸியாக இவங்களால் கட்ட முடியுதுன்னா ரொம்பவே சாஃப்ட்